வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நம்ம சேனல் டிவி. அனைவருக்கும் வணக்கம். நல்லதே நடக்கும். உங்கள் நம்பிக்கை நிறைவேறும். வெல்கம் டு அவர் சேனல் டிவி. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்? கேரளா கோவளம் பீச்சுக்கு வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோவளம் என்பது கேரளத்தில் உள்ள அரபிக் கடற்கரையை ஒட்டியுள்ள ஒரு ஊராகும். பார்ப்பவர்களை மயங்கச் செய்யும் கடல் பரப்பை காட்சிப்படுத்தும் கோவளம் கடற்கரை கேரளாவில் கட்டாயம் பார்க்க வேண்டிய இடங்களில் ஒன்றாகும். கோவளம் இந்தியாவின் மிகச் சிறந்த சர்பிங் அலைச்சறுக்கு விளையாட்டு இடமாக உள்ளது. இது கேரளாவின் தலைநகரான திருவனந்தபுரத்திலிருந்து சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. 17 கிலோமீட்டர் நீளம் பரந்து விரிந்து காணப்படும் கோவளம் கடற்கரை ஹவா பீச், லைட் ஹவுஸ் பீச் மற்றும் சமுத்ரா பீச் ஆகிய 3 அழகிய பிறை வடிவ கடற்கரைகளால் உருவாகியிருக்கிறது. இந்த இடம் யோகா பயிற்சி, உள்ளூர் உணவு வகைகள் மற்றும் புகைப்படக்கலை ஆகியவற்றிற்கு புகழ் பெற்றது. கலைக்கூடங்கள், உணவகங்கள் மற்றும் அருங்காட்சியகங்கள் ஆகியவை ரசிக்கத்தக்கவை. கோவளம் திருவிதாங்கூர் மகாராஜாவினால் புகழ்பெறச் செய்யப்பட்டது. மேலும் கிப்பிகள் பலர் இங்கு வரத் துவங்கியதில் இருந்து இது மேலும் புகழ் பெற்றது. 1930 முதல் சுற்றுலா பயணிகள் விருப்பமான இடமாக இந்த கோவளம் கடற்கரை இருந்து வருகிறது. இங்கு பல்வேறு வகையான பொழுதுபோக்கு அம்சங்கள் கிடைக்கப் பெறுகின்றன. சூரிய குளியல், நீச்சல், மூலிகை மருந்து, மசாஜ், சிறப்பு கலாச்சார நிகழ்ச்சிகள், கட்டுமர பயணம் ஆகியவை அவற்றுள் சில. வெப்பமான சூரிய ஒளி உடலில் பட்டு வெகு விரைவில் உடலின் தோல் நிறத்தை மாற்றும் தன்மை கொண்டதாக உள்ளது. இந்த கடற்கரை காலை தொடங்கி பிற்பகல் பின் இரவு வரை சுறுசுறுப்பாக காணப்படுகிறது. கடற்கரை வளாகத்தில் குறைந்த விலை காட்டேஜுகள், ஆயுர்வேத மருத்துவ தங்கும் விடுதிகள், பொருட்கள் வாங்கும் பகுதிகள், நீச்சல் குளங்கள், யோகா மற்றும் ஆயுர்வேத மசாஜ் செய்யும் மையங்கள் என்று ஏராளமானவை இங்கு உள்ளன. கோவளத்தில் 5 நட்சத்திர ஓட்டல்கள் முதல் பட்ஜெட் ஓட்டல்கள் வரை இங்கு தங்கும் வசதிகள் கிடைக்கப் பெறுகின்றன. இங்கு கான்டினென்டல் வகைகள் முதல் தென்னிந்திய உணவு வகைகள் வரை உணவகங்களில் கிடைக்கின்றன. திருவனந்தபுரம் விமான நிலையம் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ரயில் நிலையம் 16 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த கோவளம் கடற்கரையில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை குதூகலமாக, சந்தோஷமாக, மன மகிழ்ச்சியுடன் இந்த கடற்கரையில் விளையாடி நாள் பொழுதை கழிக்க முடியும். வெளிநாட்டவர்கள் முதல் உள்ளூர்வாசிகள் வரை வந்து இங்கே இந்த இயற்கையான அழகை கண்டு ரசித்து செல்கின்றனர். இந்த கோவளம் கடற்கரையானது
கோவா சென்றது போன்ற ஒரு ஃபீலை கொடுக்கின்றது. நண்பர்களே, கோவா செல்ல முடியாதவர்கள் இந்த கோவளம் கடற்கரைக்கு கட்டாயம் வந்து செல்லலாம். திருநெல்வேலியிலிருந்து பாத்தீங்கன்னா நாங்க இரவு 1 மணிக்கு கிளம்பினோம். அங்கிருந்து நாகர்கோவில் வந்து அங்கிருந்து திருவனந்தபுரம் காலையில ஒரு 5:30 மணி அளவில் திருவனந்தபுரம் வந்தாச்சு. அங்கிருந்து கோவளம் பீச் நாங்க ஆட்டோவில் பயணமானோம். கோவளம் பீச்சுக்கு முன்னதாக ஆலிமலா சிவன் கோவில், அது மிக பார்க்க வேண்டிய இடம். ஆலிமலா சிவன் கோவில் கேரளாவில் பொன்முடி, இயற்கை அம்சமான இடம் கேரளா பொன்முடி. அந்த இடத்தையும் பார்த்துட்டு தான் நாங்க இந்த கோவளம் கடற்கரைக்கு வந்திருக்கோம். நீங்க ஆலிமலா சிவன் கோவில், கேரளாவின் பொன்முடி, கேரளாவின் காஷ்மீர் என்று சொல்லக்கூடிய பொன்முடி, இந்த 2 வீடியோவையும் நம்ம சேனல்ல ஆல்ரெடி நாம நினைஞ்சிருக்கோம், அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோக்குள்ள போய் பாருங்க. நண்பர்களே, நீங்க கட்டாயம் இந்த கேரளாவில் இந்த கோவளம் பீச் கட்டாயம் நீங்க என்ன செய்ய முடியும், வந்து ரசிக்க முடியும், மன மகிழ்ச்சியா இருக்க முடியும். பாருங்க எவ்வளவு அருமையான, அழகான, அமைதியான அந்த கடல் அலை அப்படியே நம்ம நோக்கி வரும்போது நம்மளை அப்படியே வரவேற்பது போலவே என்ன செய்யுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அனைவருக்கும் நன்றி.